கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு முந்திய பகுதிகளிலே, நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார், என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்படிப்பட்ட எல்லா தீமையினின்றும் தேவன் என்னை விலக்கி பாதுகாத்தார். எதற்காக என்றால் தம்முடைய பரம ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காகவே என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். பலவீனங்கள் சோதனைகளின் மத்தியிலே நாம் இருந்தாலும் நாம் அதிலே மூழ்கி போகாதபடி தேவன் நம்மை அவைகளிலிருந்து தூக்கி எடுக்கிறார், ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கையிலே தீமை இல்லை. அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். ஆனால் தேவன் அனுமதித்த சோதனைகள் தீமைகளாய் இருக்குமானால் அதில் நமக்கான தேவ திட்டமும் நன்மையும் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவமாய் இருந்தாலும் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் அவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை அறிந்து தேவ சமூகத்திலே நாம் தேவ வார்த்தையை பிடித்து கொள்வோம். இங்கு சாலமோன் ராஜாவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அதோனியா நான் தான் ராஜாவாவேன் என்று நினைத்து தன்னை ஆயத்தப்படுத்தினான். இங்கு தேவ திட்டம் நிறைவேறியதை நாம் பார்க்கலாம். கோலியாத்து முன்பதாக தாவீது நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் சிங்கம், கரடி என இப்படிப்பட்ட தீமைகளின் மத்தியிலே அவனை பழக்க வைத்தார். யோசேப்பை அதிபதியாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவன் கடந்து வந்த பாதைகளிலே எத்தனை தீமைகள், எத்தனை கண்ணிகள். யோசேப்பு வீட்டில் இருக்கும் பொழுது சொப்பனம் பார்க்கிற கிருபையை தேவன் கொடுத்தார். சிறையிலே இருக்கும் பொழுது சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை கொடுத்தார். பார்வோன் சமூகத்திலே இந்த யோசேப்பு நிற்கும் பொழுது சொப்பனத்தின் அர்த்தத்தை மட்டுமல்ல, அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை தேவன் கொடுத்து நடத்தினார். ஆனால் அவன் கடந்து வந்த பாதைகள் கடினமானது தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வேண்டிய கிருபையையும் ஆலோசனையும் கொடுத்து நடத்தி வந்தார். நம்மையும் கூட தேவன் இக்கட்டான சூழ்நிலையிலே, தீமைகளின் பாதையிலே எதற்காக நடத்துகிறார் என்றால் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பரம ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை ஒவ்வொரு காரியங்கள் மூலமாய் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக தேவன் அங்கு எஸ்தரை எழுப்பியிருந்தார். ஆகவே அந்த தெய்வ திட்டத்திலே ஆமானுக்கு தீமையாக இருந்திருக்கலாம், ஆனால் எஸ்தருக்கு அது நன்மையாகவே இருந்தது. மத்தேயு 2:13 ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று வாசிக்கிறோம். ஏரோது அங்கு திட்டமிடுவதற்கு முன்பதாகவே அங்கு தேவன் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கான தெய்வ திட்டத்தை அங்கு அறிவித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அதனதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் எல்லா தீமையினின்றும் நம்மை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பரமராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட சோதனைகளை, தீமைகளை அவர் அனுமதிக்கிறார். இங்கே 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று வாசிக்கிறோம். அவர் உண்மையுள்ளவராகவே இன்றும் நம் மத்தியிலே ஜீவிக்கிறார். அவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எல்லா தீமையினின்றும் விலக்கி காக்க அவர் போதுமானவர். ஆகவே நம்மை எல்லா தீமையினின்றும் விலக்குகிற தேவனுடைய கரத்திலே நிற்போம். அவர் நிச்சயமாகவே நாம் அந்த பரம ராஜ்யத்தை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா தீமையை விட்டும் நாங்கள் விலக நீர் எங்களை விலக்கி உடைய வார்த்தையினாலே பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பரம ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.